நான் இன்னைக்கு மண்பானை வாங்குறதுக்காக பெங்களூர்ல இருக்கிற மல்லேஸ்வரம் தான் வந்திருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா மண்பானை மட்டும் இல்லாம நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மண் சட்டிங்க, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பொம்மைங்க, மண்ணிலே செஞ்ச பொம்மைங்க, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அலங்கார பொருட்கள் வீட்டுக்கு நிறைய இருக்குங்க. பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா டிஃப்ரெண்டா இருக்கு பாக்குறதுக்கு. அடடா, வாட்டர் பாட்டில் கூட இருக்குங்க, மண்ணில் செஞ்ச வாட்டர் பாட்டில், அதுக்கு மூடி கூட இருக்குங்க. எனக்கெல்லாம் இது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். அப்ப எல்லாம் எங்க தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் நிறைய இந்த மண் சட்டி மண் பானை இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஜென்ரேஷன்ல நாங்க யாரும் யூஸ் பண்றது இல்ல. ஏன்னா மண் சட்டி மண் பானை யூஸ் பண்றதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. மண் சட்டியில சமைச்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. உங்களில் யாராவது மண் பானை மண் சட்டி இதெல்லாம் யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் ஆல்மோஸ்ட் 1 இயர்லேருந்து மண் சட்டியில தாங்க சமைக்கிறேன். 1 இயர் ஆச்சுங்க மண் சட்டியெல்லாம் நான் வாங்கி. 1 இயரா அவ்வளோ அழகா லாங் டைமா என்கிட்ட மண் சட்டி, பழைய மண் சட்டி 1 இயர் மண் சட்டியே அப்படியே இருக்குங்க. ஆனால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட எனக்கு அவ்வளோ நிறைய இருக்கு. அவ்வளோ டேஸ்டா இருக்கும், நிறைய டேஸ்டா இருக்கும். அது மண் சட்டியில நீங்க சமைச்சு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. நிறைய பேரோட மைண்ட்ல என்ன இருக்குதுன்னா, ஐயோ இதுல சமைக்கிறது ரொம்ப கஷ்டம், இது யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா இதுல இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவங்க நினைக்கிறதே இல்லைங்க. அதான் யூஸ் பண்றது கூட ரொம்ப ஈஸிங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மண் சட்டி வாங்கிட்டு உடனே எடுத்துட்டு போய் கேஸ் ஸ்டவ்ல வச்சு சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க. மண் சட்டியை எடுத்துட்டு போயிட்டு நல்ல தண்ணியில ஒரு 2 நாள் ஊற வைக்கணுங்க. ஊற வச்சுட்டு நம்ம வீட்டுல பழைய சாதம் இருக்குல்லங்க, அதை எடுத்து மிக்சியில ஆட்டி அதை தண்ணியில போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த சட்டியெல்லாம் மண் சட்டியெல்லாம் அதுக்குள்ள போட்டு ஒரு 3 days ஆஃப்டர் எடுத்து அதுல கொஞ்சம் நல்லா அது ட்ரை ஆன பிறகு கொஞ்சோண்டு ஆயில அதுக்கு போட்டு தடவி அதை வெயில ஒரு 2-3 நாள் காய வச்சு எடுத்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப லாங் டைம்ல உங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகுங்க. மண் சட்டி உடையாது. நிறைய பேர் இன்னொரு தப்பு பண்றாங்க தெரியுமா, மண் சட்டியை போய் சோப் போட்டு டிஷ் வாஷ் போட்டு அதுலலாம் கழுவ கூடாதுங்க. கடலை மாவு போட்டு தான் மண் சட்டியை கழுவணும். நீங்க யாராவது பெங்களூர்ல இருந்தா இந்த மல்லேஸ்வரம்ல இருக்கிற கடைக்கு விசிட் பண்ணுங்க. ரொம்ப வெரைட்டிஸ் ஆஃப் மண்பானை மண் சட்டி எல்லாம் கிடைக்குதுங்க. இந்த மண்பானையில உங்களுக்கு நான்வெஜ் செஞ்சால் ரொம்ப ருசியாக இருக்குங்க. அதில் மீன் குழம்பு வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களாம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு பெரிய சந்தோஷமே, எனக்கு நல்ல வெரைட்டியான ஒரு மண்பானை கிடச்சிருச்சுங்க. அது ரொம்ப பூ போட்டு டிசைனாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மண்பானை இனவும் நல்லா கிடைச்சிருச்சுங்க. இது எப்படி உடைக்காம நான் வீட்டுக்கு கொண்டு போறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேங்க நான். இந்த மண்பானைக்கு எவ்வளோ காசு கொடுக்கலான்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மண் சட்டி கடை பார்க்கும்போது அங்க இருக்கிற வெரைட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது அங்கிருந்து வர்றதுக்கே மனசு இல்லைங்க. ஆனாலும் என்னங்க பண்றது, ஒரு மண் சட்டியும் ஒரு மண்பானையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட ராக்கெட் ரச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.